सरस्वती नमस्तुभ्यम्। தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வாரம் ஒரு முறை பாலவிகாஸ் வகுப்புகளுக்கு தவறாமல் சென்று வருகிறேன். எனக்கு பாலவிகாஸ் வகுப்புகள் என்றால் மிகவும் விருப்பம். ஆனால் விடுப்பு எடுக்க விருப்பம் கிடையாது. அப்பொழுதுதான் ஒரு நாள் எங்கள் குரு எங்களுக்கு நாமஸ்மரணத்தின் மகிமையை குறித்து ஒரு கதையை கூறினார். ஜானாபாய் ஒரு எளிய கனிவான பெண்மணி, பாண்டுரங்க பகவானின் பக்தர். தன்னுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் ரங்கா ரங்கா பாண்டுரங்கா என்று பகவானின் நாமத்தை உச்சரித்து தன்னுடைய செயல்கள் அனைத்தையும் பகவானுக்கே அர்ப்பணிப்பார். அப்படித்தான் ஒரு நாள் அங்கிருந்த துறவி நாமதேவரிடம் சென்று தான் முன்பு தயாரித்து வைத்த மாட்டு சாணத்தை யாரோ ஒருவர் திருடிவிட்டதாக புகார் கூறினார். அதற்கு நாமதேவர், நீங்கள் தயாரித்த மாட்டு சாணத்தை எவ்வாறு கண்டறிவீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஜானாபாய், நான் என் செயல்களை மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் இறைவனின் நாமத்தை உச்சரிப்பேன். அதனால் நான் தயாரித்த விராட்டிகள் அனைத்தும் இறைவனின் நாமத்தை தாங்கி நிற்கும் என்று கூறினார். பின்பு தன் வீட்டிற்கு ஓடி சென்று தான் முன்பு தயாரித்து வைத்த விராட்டி ஒன்றை கொண்டு வந்து நாமதேவரின் காதுகளின் அருகில் வைத்தார். அதிலிருந்து ரங்கா ரெங்கா பாண்டுரங்கா என்று இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதை கேட்டு வியப்படைந்தார் நாமதேவர். ஆனாலும் அவருக்கு சந்தேகம் தீரவில்லை. இருந்தாலும் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள மீண்டும் ஒருமுறை விராட்டியை தயாரிக்குமாறு ஜானாபாயிடம் கூறினார் நாமதேவர். இம்முறையும் ஜானாபாய் இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே தன்னுடைய செயல்களை முடித்து விராட்டியை நாமதேவரிடம் கொடுத்தார். அதை காதுகளின் அருகில் வைத்த போது நாமதேவர் வியப்படைந்தார். அதிலிருந்து இறைவனின் நாமம் தொடர்ந்து ஒலிப்பதை கேட்டு வியப்படைந்த நாமதேவர் தான் செய்தது தப்பு என்று உணர்ந்தார். இக்கதை என்னை மிகவும் கவர்ந்தது. அன்றிலிருந்து நான் வீட்டிற்கு செல்லும் போது இறைவனின் நாமத்தை உச்சரிப்பேன். இம்மையிலும் மறுமையிலும் மதிப்புள்ள அனைத்தும்
மகிழ்ச்சியாக எது நடந்தாலும் உன்னுடைய சித்தம் நீ அனுப்பியிருக்கின்றாய், நான் இதை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாழக்கூடிய வாழ்க்கை தான் அமைதியான வாழ்க்கை சாய்ராம். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எது நடந்தாலும் உன்னுடைய சித்தம் நீ அனுப்பியிருக்கின்றாய், நான் இதை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாழக்கூடிய வாழ்க்கை தான் அமைதியான வாழ்க்கை சாய்ராம். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये अगजा आनन पद्मार्कम् गजानन महर्निशम् अनेकदन्तम् भक्ता